முக்கிய புள்ளிக்கு மரண தண்டனை. உயர்நீதிமன்றம் அதிரடி. ராயபக்சகளால் வெள்ளை வானில் கடத்தப்பட்டவர்கள் முதலைகளுக்கு இரை அம்பலப்படுத்தும் முன்னாள் அமைச்சர். ஜனாதிபதிக்கு உயிராபத்து எச்சரிக்கும் கம்பன்பில. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு. வரிசையில் மக்கள். முல்லையில் 100க்கும் மேற்பட்ட அகதிகளுடன் கரையொதுங்கிய படகு. வெளியான அதிர்ச்சி பின்னணி. வெள்ளைவான கடத்தியவர்களை கொலை செய்து அந்த சடலங்களை முதலைக்கு இரையாக்கியமை உண்மை என்பது நிரூபணமாகியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனரத்ன தெரிவித்துள்ளார். ராயபக்ச ஆட்சி காலத்தில் வெள்ளைவாங்கலில் கடத்தப்பட்ட நபர்கள் கொலை செய்யப்பட்டு சில உடல் பாகங்கள் அகற்றி சடலங்களை முதலைகளுக்கு உணவாக வழங்கியமை விசாரணையின் மூலம் உறுதியாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயத்தை குற்ற விசாரணை பிரிவினர் தமக்கு அறிய தந்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜித தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்சவின் தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தரான கடமையாற்றிய பின்னர் குற்றப்புலனாய்வு பிரிவில் இணைந்து கொண்ட நபர் இந்த உண்மைகளை மூடி மறைக்க உதவியுள்ளதாக ராஜித மேலும் தெரிவித்துள்ளார். நல்லாட்சி காலத்தில் இந்த விசாரணைகள் ஸ்தம்பிதம் அடைந்தமைக்கு ஒரு சிலரின் தேவையற்ற பதட்டமே காரணமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்போதைய காவல்துறை குற்ற விசாரணை பிரிவின் பிரதான அதிகாரியொருவரின் செயற்பாடுகளும் இந்த விசாரணைகளை உரிய முறையில் முன்னெடுப்பதற்கு இடையூறாக அமைந்தது என அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இவ்வாறான குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணை நடத்தி தண்டனை விதிப்பதற்கு அரசாங்கம் ஒன்றுக்கு 5 ஆண்டு கால அவகாசம் போதுமானதல்ல என ராஜித சேனரட்ன கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தாமாகவே வாகனத்தை நிறுத்தி இறங்கிச் செல்வது பிழையானது என புதிய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் பிரதானிக்கு தனது பணி என்னவென்று புரியவில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். பிரபுக்கள் தலைக்கணம் காரணமாக இவ்வாறு தங்களது வாகன கதவுகளை திறப்பதில்லை என நினைக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார். பிரபுக்கள் நிகழ்வு ஒன்றுக்கு வரும்போது அவர்கள் வரும் நேரம் முன்கூட்டியே தெரிய வந்து விடும் எனவே இவ்வாறான நிலையில் அவர்கள் படுகொலை செய்வதற்கு ஓர் சந்தர்ப்பமாக அமைந்துவிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நாடு முழுவதிலும் உள்ள பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போக்களிலும் இன்று எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எடுத்த தீர்மானமே இதற்கு காரணம் என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மாநகராட்சி அறிமுகப்படுத்தியுள்ள புதிய முறையின்படி எரிபொருள் விநியோகத்துக்கு முந்தைய நாள் ஆன்லைனில் பணம் வைப்பிலிட வேண்டும். ஏனெனில் இவ்வாறு பணத்தை வைப்பிலிடும் பல வங்கிகள் இரவில் கணக்கு காட்டாததால் இந்த எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதி காவல்துறை அதிபர் வாஸ் குணவர்த்தன உள்ளிட்ட 5 பிரதிவாதிகளுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் 3 வருடங்கிய அமர்வு விதித்த மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடீஸ்வர தொழிலதிபர் முகமது சியாம் கொலை தொடர்பான வழக்கில் பிரதிவாதிகளுக்கு குறித்த தீர்ப்பானது நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை அறிவிப்பதற்கு குறித்த வழக்கின் பிரதிவாதிகளான முன்னாள் பிரதி காவல்துறை அதிபர் வாஸ் குணவர்த்தன, அவரது மகன் ரவீந்திர குணவர்த்தன மற்றும் குறித்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 5வரும் சிறைச்சாலை அதிகாரிகளினால் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். குறித்த தண்டனைக்கு எதிராக பிரதிவாதிகள் முன்வைத்த மேன்முறையீட்டு மனுக்களை உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளதாக கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெத்தியே பிரதிவாதிகளுக்கு அறிவித்தார். அதன்படி கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் 3 வருடங்கிய அமர்வினால் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் உறுதி செய்ய உள்ளதாக பிரதிவாதிகளுக்கு நீதியரசர் ஆதித்ய பட்டவெந்திகை தெரிவித்துள்ளார். பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்ற சமர்ப்பணங்களை முன்வைத்ததுடன் பிரதிவாதிகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நிறைவேற்றும் திகதி உயர் நீதிமன்றம் குறிப்பிடப்படவில்லை என சுட்டிக்காட்டினர். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக அல்லாமல் அரசியல் நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதற்காகவே மதிவான உரிம பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கை மது ஒழிப்பு பேரவையில் புதிய அலுவலக திறப்பு விழாவில் நேற்று கலந்து கொண்ட உரையாற்றும் போது எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக அரசியல் நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதற்காகவும் அரசியல்வாதிகளை பலப்படுத்தவும் கட்சி தாவும் நடவடிக்கையை மேற்கொள்ளவுமே மதுவான உரிம பாத்திரங்கள் வழங்கப்பட்டதாகவும் இந்த கலாச்சாரத்திலிருந்து விலகி நல்லொழுக்கமுள்ள நாகரிகமான சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டின் சமூக ஒழுங்கு குறித்து உண்மையான யதார்த்தமான புரிதலை அனைவரும் கொண்டிருக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்புகளை
உயர் மட்டத்தில் வெற்றிகரமாக பேண வேண்டும் எனவும் இதன் பொருட்டு சுற்றுலாத்துறையானது அந்நிய செலவாணியை ஈட்டும் முக்கிய ஏற்றுமணி வணிகங்கள் ஒன்றாக பெயரிடப்பட்டுள்ளது என்றும் சயித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் அதேவேளை அதனால் சமூகத்தில் ஏற்படும் சமூக பாதிப்புகளை குறைப்பதற்கும் தடுப்பதற்கும் சமச்சீரான வேலை திட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் சித்திரை தமிழ் சிங்கள புத்தாண்டிற்கு முன்னதாக நடாத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு அதற்கு வேட்பு மனுக்களை மீள அழைப்பது பொருத்தமானதாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மெல்வத்து மற்றும் அஸ்கிரி மகாநாயக தேரரை இன்று பிற்பகல் தரிசனம் செய்து ஆசீர்வாதம் பெற்று கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2023 ஆண்டு மார்ச் மாதம் நடத்துவதற்கு வேட்புமனுக்கள் அழைக்கப்பட்டன. ஆனால் அன்று இருந்த கட்சிகள் இன்று இல்லை. சில கூட்டணிகள் உடைந்துள்ளன. எனவே அந்த வேட்புமனுக்களை ரத்து செய்துவிட்டு புதிய வேட்புமனுக்களை அழைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். எனவே கடந்த தினம் அமைச்சரவையில் தீர்மானம் ஒன்று பெற்று வேட்புமனுக்களை ரத்து செய்வது தொடர்பாக சட்ட மூலத்தை தயாரித்துள்ளோம். இது ஜனவரி மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு மீண்டும் வேட்புமனுக்களை அழைத்து உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்கு சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் நடவடிக்கைகளை எடுக்க உள்ளோம். அதேபோல் மாகாண சபை தேர்தல் அடுத்த வருடத்தில் நடத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மியன்மாரிலிருந்து 102 பயணிகளுடன் திசை மாறி வந்த படகில் இருந்தவர்களை மீட்கும் நடவடிக்கை இலங்கை அரசினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த படகு நேற்று முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் கரையொதுங்கியிருக்கிறது. இந்நிலையில் நேற்று காலை திருகோணமலை துறைமுக அதிகார சபை இறங்குதுறைக்கு குறித்த படகானது இலங்கை கடற்படையினரால் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கான உணவு மற்றும் குடிநீர் என்பன வழங்கப்பட்டன. பின்னராக மருத்துவ பரிசோதனைகளுக்காக படகிலிருந்து பாதுகாப்பாக துறைமுகத்தில் இறக்கப்பட்டனர். இதன்போது குறித்த கப்பலில் 25க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் இருந்துள்ளனர். சிலர் மயக்கமடைந்த நிலையிலும் சுகவீனமுற்ற நிலையிலும் இருந்துள்ளனர் எனவும் சுகாதாரத்துறையினர் தெரிவித்தனர். உள்நாட்டு யுத்த காரணமாக 110 நபர்கள் 3 படகுகளில் தமது நாட்டிலிருந்து புறப்பட்டதாகவும் அதன்போது கடலில் ஏற்பட்ட சூறாவளி காரணமாக 2 படகுகள் விபத்துக்குள்ளானதாகவும் குறித்த அனர்த்தத்தில் சிறுவர்கள் உட்பட 6 நபர்கள் மரணமடைந்திருப்பதுடன் எஞ்சிய அனைவரும் குறித்த படகில் ஏறி உயிர் தப்பியதாகவும் இதன்போது தெரிவித்தார். இவர்களுக்கான ஆரம்ப நிலை சுகாதார வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதுடன் நீதித்துறையின் கட்டமைப்புகளுக்கு இணங்க அவர்களுக்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் செய்யப்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா இதன்போது தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த விஜயம் ஜனவரி மாதம் ஆரம்பத்தில் இடம்பெறும் என குறிப்பிட்டுள்ளார். கண்டியில் நேற்று மகாசங்கத்தினரை சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அத்தோடு 3 நாட்கள் பயணமாக ஜனாதிபதி இந்தியா சென்று அங்குள்ள முக்கிய தலைமைகளை சந்தித்து கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.